Hello friends, welcome to dailyfresh recipes. நம்ம இன்னைக்கு வெண்ணிலா கப் கேக் இந்த மாதிரி சாஃப்டா ஸ்பாஞ்சியா எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். நான் இன்னைக்கு 100 கிராம் unsalted butter எடுத்து வச்சிருக்கேன். ஒரு 1 hour பிஃபோரே வந்து ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்து வச்சிருக்கேன். ஸோ சாஃப்டா மெல்ட் ஆயிருக்கு. இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து ஆட் பண்ணிட்டு நல்லா ஈஸியாக மிக்ஸ் பண்ணலாம். அதுக்காக தான் வந்து பிஃபோராக நம்ம வந்து பட்டர் வந்து வெளியே எடுத்து வச்சுட்டு செய்யணும்னு சொல்கிறது. சரிங்களா? இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஹேண்ட் மிக்சரில் தான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. உங்கள்கிட்ட எக் பீட்டர் இருக்கும் இல்லைங்களா, அது வச்சும் நம்ம வந்து நல்லா பட்டரை வந்து ஒரு பவுலில் போட்டு மிக்ஸ் பண்ணலாம். சரிங்களா? நல்லா பட்டர் வந்து மிக்ஸ் ஆகிட்டு நல்லா பேஸ்ட்டாக ஆகிட்டு வர வரைக்கும் கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அதுக்கப்புறமா வந்து 150 கிராம் வந்து பவுடர்டு சுகர் நான் எடுத்திருக்கேன். சுகர் நம்ம நார்மல் சுகர் இருக்குல்ல, மிக்சியில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு ஜெலிச்சிட்டு அதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்போ நமக்கு நல்லா வந்து பட்டரோட இந்த சுகரும் வந்து நல்லா மிக்ஸ் ஆகும். அதுக்கு தான் வந்து பவுட்ரு பண்ணி நம்ம வந்து சுகரை வந்து ஆட் பண்ணுறோம். சரிங்களா? இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணலாம். அப்போ நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்ம சுகர் வந்து நல்லா கரைஞ்சி கொஞ்சம் லிக்விட் ஃபார்மில் நமக்கு ஃபார்ம் ஆகும். அதுக்காக தான். சரிங்களா? கொஞ்சம் கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. பட்டர் வந்து வாங்கும்போது அன்சால்ட்டட்னு கேட்டு வாங்குங்க. அதுக்கப்புறமா சுகர் நல்லா போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. நல்லா சுகர் மிக்ஸ் ஆன பிறகு நம்ம வந்து இன்றைக்கி 2 எக் எடுத்துருக்குறேன். நான் எக்கோடு தான் நான் வந்து செய்ய போகிறேன். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற வெண்ணிலா கப் கேக்கு நம்ம எக் இல்லாமல் நான் வந்து இன்னொரு வீடியோ போடுறேன். சரிங்களா? இப்போ 2 எக்கு நான் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஏற்கனவே நம்ம வந்து 100 கிராம் அன்சால்ட்டட் பட்டர் ஆட் பண்ணியிருக்கோம். 150 கிராம் வந்து பவுடர்டு சுகர் ஆட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? அதுக்கு 2 எக்கு போட்டுக்கோங்க. நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மைதா பார்த்திங்கன்னா ஆல் பர்பஸ் ஃப்ளோர்னு சொல்லுவாங்க. அந்த ஃப்ளார் வந்து எடுத்துக்கிறேன். ஓகே, இது பார்த்திங்கன்னா 150 கிராம் வந்து எடுத்துக்கிறேன். சரிங்களா? எந்த பவுலில் வந்து நீங்கள் சுகர் எடுக்கிறீங்களோ அதே பவுலில் அதே அளவுக்கு வந்து மைதாவும் சேர்த்துக்கணும். சரிங்களா? மைதான்னு சொல்ல ஆல் பர்பஸ் ஃப்ளார்னு சொல்லலாம். ஓகேங்களா? எல்லாத்துக்கும் செய்கிற ஒரு மாவு. ஓகேங்களா? அந்த மாவு வந்து நம்ம எடுத்துக்கலாம். 150 கிராம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரே வாட்டி நம்ம வந்து கொட்டிட்டு மிக்ஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து நல்லா மிக்ஸ் ஆகாது, க்ளம்ஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணும்போது நல்லா கட்டி கட்டியாக ஆகாமல் க்ளம்ஸ்லாம் வராமல் நமக்கு வந்து ஈஸியாக வந்து ஈவனாக வந்து எல்லாம் மிக்ஸ் ஆகும். அதுக்காக தான். நல்லா மிக்ஸ் ஆன பிறகு நான் வந்து இப்போ 1 டீஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர் நான் ஆட் பண்ணுறேன். அதே மாதிரி ஒரே ஒரு பிஞ்ச் வந்து சால்ட் ஆட் பண்ணுங்கள். நமக்கு சுகர் எடுத்து கொடுக்கும். அதுக்காக தான். சரிங்களா? நான் வந்து மைதாவும் சுகரும் வந்து சேம் அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு இன்னும் கொஞ்சம் சுகர் வந்து எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு சிட்டிக்கு தான் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட் நமக்கு வந்து தேவை. 2 டீஸ்பூன் வந்து நான் ஆட் பண்ணுறேன். வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட்டு நமக்கு வந்து நல்ல ஃப்ளேவர் டேஸ்ட் கொடுக்கும். அதுக்காக தான். இது வந்து ஆப்ஷனல் தான். இது இல்லாமையும் செய்யலாம். இது சேர்த்தோம்னா நமக்கு கொஞ்சம் டேஸ்ட் நல்லா கொடுக்கும். அதுக்காக தான் நம்ம வந்து வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட் சேர்க்குறோம். சரிங்களா? சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. நமக்கு வந்து மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது. ஒரு இலகுவாக இருக்கணும் நமக்கு அந்த பதம். ஓகேங்களா? இன்கேஸ் வந்து இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள். இன்கேஸ் உங்களுக்கு கட்டியாக இருக்க மாதிரி இருக்குது மாவு போட்ட பிறகு அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சமாக வந்து காய்ச்சின பால் ஆற வச்சுட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சரிங்களா? கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்த்து பார்க்கணும். ஓகே, ரொம்ப தண்ணி ஆகக்கூடாது. நமக்கு வந்து கேக் வராது. அதுக்காக தான். கப் கேக் வந்து நம்ம டேஸ்டியாக வரணும் அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சம் பதம் பார்த்திங்கன்னா ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது. ஓகேங்களா? ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு பேஸ்ட் மாதிரி இது மாதிரி நமக்கு வந்து ஊற்றுற மாதிரி வச்சு ஒரு கரண்டில் எடுத்து போட்டோம்னா இந்த மாதிரி நமக்கு க்ரீமியாக வரணும். சரிங்களா? இப்போ இந்த மாதிரி நமக்கு வந்து நல்லா நம்ம பீட் பண்ணும்போது வெண்ணிலா ஃப்ளேவர்லாம் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். நம்ம கிட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெளியெல்லாம் வாங்கி சாப்பிட்றத விட வீட்டில் செஞ்சு சாப்பிட்டோம்னா நமக்கு ரொம்ப ஹெல்த்தியும் கூட. அதுக்காக தான் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. ஓகேங்களா? இப்போ நமக்கு ரெடி பண்ணியாச்சு.
நான்ஸ்டிக்கில் இந்த மாதிரி கப் கேக்கான ஒரு ட்ரே எடுத்துக்கிறேன். அதுக்குள்ளே வந்து கப் கேக் அந்த பேப்பர் வச்சுக்கலாம். வச்சுட்டு ரொம்ப ஃபுல்லாக ஊற்றாதீங்க. ஒரு ஸ்பூனில் எடுத்து ஒரு முக்கால் அளவுக்கு ஊற்றுங்க சரிங்களா? ஏன்னா நம்ம அவனில் வச்ச பிறகு கொஞ்சம் ரைஸ் ஆகி மேலே வரும் ஃப்ளஃபியாக. அப்போ ரைஸ் ஆகும்போது வெளியே வராமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் ஒரு முக்கால் அளவுக்கு இல்லை பாதி அளவுக்கு ஊற்றினா போதும் சரிங்களா? இந்த மாதிரி ஒவ்வொரு பேப்பராக வச்சு ஊற்றிட்டு இப்போ நான் வந்து ஏற்கனவே வந்து அவனை வந்து ப்ரீ ஹீட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அது பார்த்திங்கன்னா 350 டிகிரிஸ் ஃபேரன் ஹீட் இல்லைன்னா வந்து 175 டிகிரி செல்சியஸ் வந்து ப்ரீ ஹீட் பண்ணுங்கள். ஒரு 10 மினிட்ஸ் ஹீட் பண்ணால் போதும், ப்ரீ ஹீட் பண்ணால் போதும். இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஆட்டோ மெனு இருந்ததுன்னா ப்ரோக்ராம் செட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம் சரிங்களா? ப்ரீ ஹீட் முடிஞ்ச பிறகு இப்போ நான் அந்த ட்ரே எடுத்து நான் உள்ளே வைக்க போகிறேன். நம்ம இந்த மாதிரி ஸ்டாண்டில் வச்சிடலாம். ப்ரீ ஹீட் பண்ணதுனால கொஞ்சம் சூடாக இருக்கும், பார்த்து வைங்க. 10 மினிட்ஸ் வந்து ப்ரீ ஹீட் பண்ணின பிறகு நான் வந்து பேக் பண்ண வச்சுருக்கேன் ட்ரேயில். நல்லா ரைஸ் ஆகி வரும். நீங்கள் அப்படியே பார்த்துட்டு பிட்வீனில் செக் பண்ணுங்கள். நான் டைமிங் பார்த்து 20 மினிட்ஸ் டைம் செட் பண்ணி வச்சுருக்கேன். பிட்வீனாக நீங்கள் செக் பண்ணிவிட்டு ஓகேனா நம்ம வந்து மிடில்லையும் எடுத்துக்கலாம் சரிங்களா? ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வந்து நம்மளோட கப் கேக் வந்து நல்லா ரைஸ் ஆகி வந்திருக்கு ஓகேங்களா? நம்ம ஊற்றின அளவை விட கொஞ்சம் மேலே வந்திருக்கு. நல்ல சாஃப்டாகவும் இருக்குது. இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம கொஞ்சம் ஹாட்டாக இருக்குது, கொஞ்சம் நேரம் கழித்து தான் எடுக்க முடியும். கொஞ்சம் கூலான பிறகு நம்ம எடுத்து பார்க்கலாம். நல்ல சாஃப்டாக அந்த வெண்ணிலாவோட ஃப்ளேவரு அப்படியே வச்ச உடனே நமக்கு வாயில் கரைஞ்சி போகிற அளவுக்கு சாஃப்ட்னஸ் இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வெளியே ஷாப்லாம் வாங்கி சாப்பிட்றத விட இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு ஹெல்த்தியாக சாப்பிடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இஃப் யூ லைக் மை சேனல் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.